ஹாய். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் டிமார்ட் ஷாப்பிங் தான் வந்து போயிருந்தோம். ஸோ இந்த வாட்டி வாங்கின அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சோண்டு வாங்கியிருந்தோம். பட் 90% ஆஃப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வாங்கினது தான். ஸோ ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வாங்கியாச்சு. மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ளேஸ்லேயே எல்லாமே கிடச்சதுனால வாங்கினதுனால இந்த அமௌண்ட் வந்துச்சா அப்படின்றது தெரியல. ஸோ பார்க்கலாம், நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பனியன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விம்பார் சோப் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். இது வந்து 4, எங்கள் அம்மாவுக்கு 2, எனக்கு 2. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது சக்தி மசாலா, சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ்ட், இது வந்து எங்கள் அம்மாக்காக வாங்கினது பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது டிக்டாக் வந்து பார்த்திங்கன்னா என் பெரிய பொண்ணு சாப்பிடும், அதனால் அது கேட்டுச்சின்னு வாங்கினேன். இது வந்து எனக்கு ஒரு ஸ்லிப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து துணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது ரஃப் யூஸ் மாதிரி, இந்த கருத்துணி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டவல் கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் என் பொண்ணுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவல் யூஸ் பண்ணுறதுக்காக இது பெரிய சைஸாக தான் இருக்குது. பட் அவள் ஷார்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா, சரி இதையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து தைச்சி அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடலாம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உப்பு கடலை பேக்கெட்டு. இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து எடுத்தார். அடுத்தது என் பெரிய பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, இந்த டைமண்ட் கல்கண்டுன்னு சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, ஸோ அது இன்றைக்கி என் கண்ணில் போட்டுச்சு, எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துணி பவுட்ரு 1 கிலோ பேக்கெட் சரின்ட்டு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ப்ரெஷ்ஷு. இது வந்து என் பெரிய பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்குமே ப்ரெஷ் வாங்கியிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ப்ரெஷ்ஷு, அதுக்கு மேலே யூஸ் பண்ண விட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டாங்க. 6 மாதத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த 6 மாதத்துக்குள்ளே ப்ரெஷ் வாங்கினா அப்புறம் அவ்வளோதான். ஸோ இது வந்து இந்த ஸ்க்ரப் வந்து எங்கள் அம்மா கேட்டிருந்தாங்கன்னு நான் வாங்கினது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது சரின்ட்டு எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லைன்னா அப்போ வந்து பொரிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாப்கார்னு, ரெடிமேட் பாப்கார்னு. இதுதான் சக்தி மசாலாது இன்னொரு கவரு. ஸோ இந்த அமௌண்ட் ஆக்சுவலாக நாங்கள் வரும் ரொம்ப சுத்தமாகவே எக்ஸ்பெக்டே பண்ணலை. இது ஏற்கனவே வந்து வளைஞ்சி பெண்ட் ஆகிடுச்சு, இவ்வளோ திங்ஸு போட்டு இதில் கொண்டுட்டு வந்ததுலேயே வேறு. இது வந்து இந்த விஸ்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் கேட்டிருந்தாங்கன்னு எங்கள் அம்மா பொண்ணு எனக்கு ஒன்றுன்னு வாங்கினது. ஸோ இது வந்து எம்டிஆர் பெருங்காயம். இது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, பை 1 get 1ன்னு சொல்லிட்டு சரின்ட்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதுக்கே ஆனால் அங்கே வந்து சண்டே எல்ஜி எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நான் இப்போ தான் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் சன்ஸ்க்ரீன் வாங்கியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணலாம், எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிப்பேன். ஏன்னா ஆஃப்டர்நூனில் நிறைய டைம் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது, சில டைமில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால வாங்க சொன்னாங்க. ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது 1/2 கிலோ ஆனால் முந்திரி பருப்பு, கிட்டத்தட்ட 477 ரூபா. ஸோ இது வாங்க சொன்னாங்க, சரின்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ ஸ்நாக்ஸில் வந்து ஏதாவது சும்மா 2 போட்டு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் என் பெரிய பொண்ணு சாப்பிடாது, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகாது, என்ன பண்ண போகுதுன்னு தெரில. அடுத்தது வந்து சோப்பு, யார்ட்லே சோப் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். பட் ஆனால் இது எப்படி இருக்கும்னு தெரியல, நார்மல் யார்ட்லே சோப்பாட்டம் இல்லை. இது வந்து இந்த பியர் சோப்லாம் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது புதுசாக இருக்குது. இப்போ இது மாதிரி தான் இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல. சரி ட்ரை பண்ணுவோம். எனக்கு வேறு நிறைய சோப் ஒத்துக்காது, நான் பார்த்து தான் வாங்குவேன். சரி ட்ரை பண்ணுவோன்ட்டு வாங்கிட்டேன். எனக்கு இன்கேஸ் ஒத்துக்கலைன்னா எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தள்ளி விட்டுருவேன். ஸோ பாப்கார்ன் தான் இன்னொன்று. ஸோ இதுவே அதிகமாக வந்துட்டுருக்கும். ஸோ மில்க் பிக்கீஸ், பசங்களுக்கு பிஸ்கெட் வேணும்ன்ட்டு பிஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் பிக்கீஸும், நெக்ஸ்ட்டு குட் டே வந்து பை 1 get 1 ஆஃபர் போட்டிருந்தாங்க, சரின்னு சொல்லிட்டு குட் டே வாங்கினேன்.
போன வாட்டி ஹைட் அண்ட் சீக் ஆஃபர் போட்டிருந்தாங்க, இந்த வாட்டி போடவே இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நபாட்டி ஒரு 2 நபாட்டி வாங்கிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ஆல்மண்ட் ஆயில் வந்து எனக்காக தான் வாங்கினது. ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மைதா மாவு பாக்கெட்டு எனக்கு தான் வாங்கினது. ஸோ வீட்லேயே பரோட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இந்த ஒரு கவர் தாங்க ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கிறது கவர் தான். இந்த பொட்டுக்கடலை பாக்கெட்லாம் பிரிச்சுக்கிட்டு கீழே ஆக்சுவலாக அந்த இது விட்டு வெளில வந்து இந்த கட்டைப்பையில் வைக்கிறப்பே பிச்சுக்கிட்டு விழுந்துருச்சு. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக ரொம்ப மெலிசாக தின்னாக இருக்குது கவரு. அடுத்தது வந்து சேமியா பேக்கெட்டு எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் எங்கள் ஹஸ்பண்ட் 4 வாட்டி கேட்டோன்னே டவுட் வந்துடுச்சு. அப்போ சரின்ட்டு வாங்கிக்கிட்டேன். இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் பயங்கர திட்டு வரும். அப்புறம் எங்களுக்கு வந்து ப்ரெஷ்ஷு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸு. இது வந்து கவிஷ்டிக்கு ஸ்லிப்பரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸு. இது என் சின்ன பொண்ணு அப்பப்போ ஏதாவது சாப்பிடுவா, அதனால ட்ரை கிரேப்ஸு. அடுத்தது என் சின்ன பொண்ணுக்கான ஸ்லிப்பர். ஆனால் என் சின்ன பொண்ணு என்ன பண்ணுன்னா அவங்க அக்கா ஸ்லிப்பர் தான் வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தது ஹென்கோ சோப்பு. இது 4 பார் வந்து ஒரே பேக்லேயே போட்டிருந்தாங்க, அதனால் ஹென்கோ சோப்பு. ஸோ ரிமைனிங் திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ தான் அமௌண்ட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு உங்கள் கெஸ்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.